அதோ இந்தாங்க ஒன்று பொண்ணு. அட என்ன வேறாண்டி? உங்க பொண்ணுக்கு களியும் கிளற தெரியல. உனக்கு களி தானே வேணும், நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எத்தனை வந்து சாப்பிடுவ சொல்லு. வாங்க, ராகி களிக்கு கோழி குழம்பு வச்சு கொடுத்துடலாம். அப்புறம் வேற கோழிக்கு என்ன பண்ணுவேன்? இதுதான் உங்க சின்ன வேற வளர்த்திட்டு இருக்கிறானே அத்தனை சேவல், அதுல ஒண்ணு போட்டுற வேண்டியதுதான். டேய் பைத்தியக்காரா, முன்ன பின்ன கோழி வெட்டியிருக்கியா? மாமா 2 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்றது தெரியுங்களா? நாங்களாம் கேட்டரிங் ஸ்டூடெண்ட். டேய் இருங்க பாய், உன்னை என்ன சொன்னேன்? தானே எடுக்க சொன்னேன். ஐயோ இதத்தான் சித்தப்பா பிச்செடுங்க பிச்செடுங்கன்னாங்க. இதான் பிச்சு. வரமிளகாய்க்கு வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. ஆமா, நல்ல செவக்கரமாக வெட்டி விடு. நல்லா கொத்தமல்லி நல்லா வறுத்துருச்சு, எடுத்துக்கலாம். சீரகம் மணம் வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ குருமிளகு போடுறேன். அடுத்தது பட்டை கிராம்பு அப்படியே நல்லா ஓட்டி விடு. இப்போ கசகசா போட்டுக்கலாம், நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் போடுவீங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வணக்கிடுவோம். இஞ்சி அதெல்லாம் வணக்கிட்டோம்னா தனித்தனியாக நம்ம நல்லா பூண்டு வணங்குது. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு இல்லை, கறிவேப்பிலை போட்டுடலாம். வெங்காயம் பூண்டு இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வணங்கியாச்சு. நம்ம எடுத்து கொட்டிடலாம், ஆறட்டும். நல்லா வணக்கி வச்சு பாரு, கொட்டிடலாம். நல்லா ஒரே பதமாக நல்லா வணங்கி இருந்தாட்ட நல்லா இருக்கு. ஆயில் அளவாக வச்சுக்கலாமா? போதுமில்லைங்க. கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வணக்கி விட்டு சிக்கனை எடுத்து போட்டு கறி போட்டுடலாம். போட்டுடலாம். அது போட்டு இத்தினோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வணக்கி விட்டுரு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுமா. இப்போ உப்பு மஞ்சத்தூள் போட்டால் வணங்கியாச்சு. உன்னை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இன்னொரு சொம்புக்கு பக்கமாக கொடு, அப்போ தான் வேகணுமில்ல வணக்கிட்டு. இப்போ கொதிக்குதான்னு பார்த்து ஒரு கிளறிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. போட்டும்ல. அப்புறம் நல்லா நொறுங்க கொஞ்சம் இடிக்கணும். நொறுங்க இடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும். இப்படிதாங்கம்மா, இருங்க. பொண்ணுக்கு இடிக்கலையா? எங்கள் ஒன்று எங்கே இடிக்குது பாரு. பாரு நான் எப்படி நொறுங்குற மாதிரி நல்லா இடிக்கிறேன்னே இல்லையோன்னு பாரு. இடிச்சதுன்னா அப்போ சரி. இப்போத்த உள்ளேங்க ஏன் சொல்கிறவோ இப்படி இடிச்சாத்தான் ஆகு. அப்பதான் நல்லா செலவெல்லாம் நொறுங்க. எங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் உஸ் அப்படின்னம்னா ஒரே நிமிஷத்தில் மிக்சியில் நுணுங்கி இருக்கு. நாங்கள் எடுத்து குழம்பு அந்த மிக்சியில் வர்றதெல்லாம் டேஸ்ட் இருக்காது. நாம் இடிக்க செலவு நல்ல மன குமுகும்னு வருமாட்டு. இன்னும் சித்தா இடி என்ன வைய. உங்க பொண்ணு கையில தான் இடிக்கணும். அப்படி ஓங்கி போடக்கூடாது. பாருங்க, உன்னை இடிக்கணுமா? ஆமாம், ஒன்றும் கொஞ்சம் இடிச்சோம்னாத்தான் கொஞ்சம் ஆட்டுறதுக்கு நல்லா இருக்கும். செலவுன்னு சொல்றாங்க. செலவுன்னா மிளகு வச்சிருப்போம். அதுல சீரகம் மிளகு சீரகம் பூண்டு கொத்தமல்லி அதைத்தான் செலவு. நான் போய் செலவு வாங்கிட்டு வர்றோம்பாங்கல்ல, அதுதான் சந்தையில போய் செலவு பண்ணி வாங்குறனால செலவு பண்ணிட்டு வருவோம். புள்ளகையை போடுறதா பாருங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி தொளிச்சு ஆட்டிக்கலாம். நல்லா இப்படி நைஸாக ஆனதுக்கப்புறம் இப்போ எடுத்து கூட்டு எடுத்து கறிக்கு ஊற்றிடலாம்.
அதெல்லாம் நல்லா ஆட்டி விட்டு போச்சா. ஏன்டா நாங்கெல்லாம் ஆட்டி குழம்பு வச்சது, அதனால ஆட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒல்லியா இருந்திருப்பீங்க. ஆடா பேர்னு பார்த்தியா மட்டும் செஞ்சா ஒல்லி ஆயிடுவாங்களா? பெருசு நல்லா நைஸாக எங்கள் அம்மா ஆட்டி கொடுத்துரு. நானே தேங்காயுமே மிக்சியில போட்டு எடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். இல்லை இல்லை, தேங்காய் எல்லாம் மிக்சியில் போட மாட்டோம். அந்த கோழிக்கறி வேகிற கொஞ்சம் நேரமாகும், அதுக்குள்ளே நம்ம ஆட்டிடலாம். கறிக்கு கூட்டு போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், காரம் பிடிக்கட்டும். முதல்ல உப்பு போட்டிருக்கோம், அதனால் கடைசியில் உப்பு பார்த்துக்கலாம். சளிக்கு தொண்டைக்கு இப்படி கட்டின மாதிரி இருந்தாலோ, நெஞ்சு சளி பிடிச்சிட்டாலோ 6 டம்ளர் குடிச்சா போகுது. ஆமாம், அதுக்குதான் நாட்டுக்கோழி ரசம். நல்லா மொட்டு வைக்கிற பக்குவம் முட்டை இது. அது இப்பதான் போடணும். அது இப்போ குழம்பு கொஞ்சம் குடிக்கிற கரைச்சிட்டு இப்போ தான் போட்டால் பக்குவம். அது முதலே போட்டால் கரைஞ்சிடும். ஆமாம், அதெல்லாம் அழுங்காமல் கரைக்கி விட்டுக்கல. ரசம் பாரு குடிக்கிற பக்குவம் முக்குதா எப்படி இருக்குன்னு பாரு. பண்ணா குடிச்சுட்டேக்காத, குடிச்சிட்டு சொல்லு. பயப்படாத, பயப்படாதா சொல்லு. நீ தான் தைரியமான ஆளுக்கு. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குது. இங்க வந்து சாப்பிடு. தாறுமாறா இருக்குது. அவ்வளவுதான். நம்ம தான் இனிமேல். ஆமா, இந்த பக்குவத்துக்கு தான் குடிக்கணும். இனிமேல் நம்ம தான். எத்தனை நடையிட வேற சொல்றது உனக்கு. தண்ணி வச்சு கரைச்சி ஊத்து கொஞ்சம். நான் வற்புறுத்தி வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெய் அதான் ஆகாது. எப்படி ஒலையை வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு அப்புறம் தண்ணி அளவாக இறைச்சிட்டு அப்புறம் மாவு 2 படியாக 2.5 படியாக போட்டு, மாவு கண்ணு நம்ம வலுவல்னு இருக்கக்கூடாது, கட்டி விழுந்துரு. மாவு வந்து கொஞ்சம் குரணையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் குரணை இல்லை, கொஞ்சம் நம்ம வலுவல்லும் இல்லாமல் நல்லா அது ஒரு பக்குவமாக இருக்கணும். அப்போ களி நல்லா சூப்பராக இருக்குமாக்க. ஆமாம், நல்லா கொட்டி நல்லா கொதிக்கணும். கொட்டி வச்சங்க ஒன்று வந்து அழுங்காமல் அப்படியே குத்தி விட்டோம்னா நல்லா பக்குவமாக கொதிச்சு வரும். பண்ணானுந்தங்க இப்படி பண்ணோம்னா அப்படியே கொதிக்கும். நல்லா கொதிச்சு வரது அப்புறம் கலரணும். பக்குவம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? தண்ணி அதிகமா இருக்குதா கம்மியா? இப்படி குப்பு குப்புன்னு மேலே வந்தால் தண்ணி அதிகமாக இருக்கும். உள்ளேயே கொதிச்சதுன்னா தண்ணி அளவாக இருக்கு. சொல்லிட்டே இருக்கிறேன் பேரன்னு எங்கே கேட்குறேன். தண்ணி அதிகமா போச்சுங்களா? கொஞ்சம் எச்சா போச்சு பாரு. அதை இறச்சி வச்சுட்டோம்னா கொஞ்சம் கிளறி அப்புறம் ஊற்றிக்கலாம். பாரு தண்ணி இறச்ச உடனே உள்ளேயே கொதிக்குது பார்த்தியா? அப்போ தண்ணி இறச்சிட்டோம்னா உள்ளுக்கா கொதிக்கு, வெளியே பொங்காது. போட்டோம்னா தான் அது நல்லா கொதிக்க, எல்லா மாவும் சேர்ந்து நல்லா கொதிச்சுதுன்னா அப்புறம் 2 துடுப்பும் போட்டு நல்லா கிளறிடணும். பஞ்சாட்டை பார்த்தியா? இப்படி தான் கிளறணும். இப்படி நல்லா கட்டி விழுகாமல் கிளறினோம்னா அந்த மாவெல்லாம் நல்லா உடஞ்சி வரும். இப்போ கொஞ்சம் எச்சா போச்சு பாரு தண்ணி. அதுக்கு மாவு கட்டி திருப்பினோம்னா கட்டி விழுகாது. ஆமாம், இது நல்லா பழைக்கணும். எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி கிளறாங்க, எவ்வளோ உழ வைக்கிறாங்க, இந்த சட்டிக்கு எவ்வளோ மாவு போட்டால் நல்ல கலர். இப்படி களி கிளறி பழகிறதுக்கு எத்தனை பானை உடைச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ ஏன் ஜாமி சொல்ற? நல்லா சொலட்டி கலரு, நல்லா சொட்டி கலர்னாத களி பந்தாட்டக்கு. ஆமாம், மாசம் கிளறிட்டு இருக்கிறீங்க. விட கேட்டாலும் நாங்கள் கலர்றோம் பாரு. என்ன வைய
நிஜமாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. மாவு கெட்டியாகி இருக்கு. இப்போ முதல்ல மாவு நல்லா கொதி வந்து கிளறிட்டுனா இப்போ இந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறீன்னு கேட்குறீங்களா? களி நல்லா தண்ணி ஊற்றுன பிறகு மறுபடியும் நல்லா கொதிக்கும். மறுக்க நல்லா வெந்து போகும் களி. அப்புறம் கொதிச்சு வர நாம் என்ன பண்ணோன்னே நல்லா மறுக்கம் கலரணும். ரெண்டு துடுப்பையுமே வச்சு நல்லா சொல்லிட்டு விடு. ஆமா, அது கஷ்டமாத்தான் இருக்கு. களி கலர்றதுன்னா தெரியுமா உனக்கு? கஷ்டமாத்தான் இருக்கு. நல்லா நாம தான் சொல்லிட்டு கலரணும்னா களி நல்லா இருக்கு. அட என்ன வையும் போ. இப்படி பொங்கி வந்து அத்தா இப்படி மொட்டு வந்தா களி வெந்துருச்சுன்னு அர்த்தங்களா? அது களி நல்லா வெந்து பந்தாட்டக்குது இல்ல, அப்ப தூக்கிட்டு வரு. களி தொட்டு பார்த்தோம்னா எப்படி பேராண்டி பஞ்சாட்டக்கு தொட்டு பாரு. மசக்கத்தனாட்ட கிளறிட்டேக்காத பாத்தியா? பக்குவம் கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சேங்க. கூட கையில சுட்டுக்கிட்டேன் சொல்றேன். நீ துடுப்பு வலிச்சுட்டு நல்ல கலரை ஒன்று இழுத்து விடு. களி முடிஞ்சு நல்ல கலரி முடிஞ்சுதுங்க. ஒன்று என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி வலிச்சு விட்டுட்டு என்ன பண்ணணும்? உனக்கு முடியுமா? உனக்கு சத்து இருக்குத கலரா? நான் பண்றேன். ஏன் பேரா? நான் பண்றேன். இப்படி நல்லா கலரணும்னா களி அப்படி பந்தாட்டக்கு மக்கு. ஆமாம், அலையிலெல்லாம் மாவு இல்லாமல் இப்படி சொலட்டி கலரணும். அப்போத்தான் நல்லா இருக்கு. அடுத்த நேரம் கலரே இல்லை, நீ கலரணும் பேரோ. செஞ்சுட்டா போச்சு. அதோ களி ரெடி ஆயிடுச்சா? ஓ, அப்பளையாவே கலரி களியெல்லாம் ரெடி ஆச்சு. ஏன் கொஞ்ச நேரம் விட்டீங்க? நல்லா கிளறி மூடி வச்சோம்னா சித்தேண்டு உருண்டை பிடிச்சோம்னா நல்லா இருக்கும். உனக்கு என்ன ஆத்தா பெரிய உருண்டையாக பிடிச்சி கொடுக்குறதோ சின்ன உருண்டையாவே போதுமா? வேறு பிடிச்சா பிடிப்போம். ஆமாம், பிடிச்சி ஒன்றில் ஆறாமல் போட்டு வச்சுக்கலாம். அது தோண்டி போட்டு கொடுக்குற இரு, உனக்கு தெரியுதுங்க தஞ்சாரு. இந்தா இப்போ பிடி பார்க்கல. நல்ல பிடி ஊற்றி தூக்கி அப்படியே அப்படித்தான். பசங்கெல்லாம் நல்லா வேக்கானமான பசங்க தான். இந்த காலத்து பசங்க என்ன அப்படித்தான் உருட்டுறது. பேரம் முடிச்சோன்னியே டைலாக்கே மாறி போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மசக்காத்தா நட்டு இருக்குது. என்ன சொல்லி சாத்தா? களி கூட என்னெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கு? களி கூட நல்ல வறுவல் குழம்பு வெறும் குழம்பா ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு. என்ன வரும்? மட்டனா சிக்கனா? சும்மா குடல் குழம்பு. ஆமாம், குடல் குழம்பு ஊற்றி ஒரு உருண்டை களி போட்டு சாப்பிட்டு பாரு, அது எப்படி தேக்குதுன்னு. கீரை நல்லா இருக்கு. கீரை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு போட்டோம்னா களிக்கு கீரையும் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அதை விட குடல் குழம்பு தான். குடல் குழம்பு கோழி குழம்பு அத்தனை சூப்பராக இருக்கு. பேரம் அண்ணன் கொஞ்சம் போடுங்க ஓடுங்க வர. எனக்கு வந்து என்னதான் குழம்பு வச்சாலும் காலையில தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி குடிச்சாதான் அது குடிச்சாதான் நல்லா இருக்கு. அது வந்து ஏதோ கொலையரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு சொத்து பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி கொடுப்பாங்க. இப்போத்த வேற மாதிரிலாம் எங்கே குடிக்கிறாங்க? அவனுக்கு குடிக்க மாட்டாங்க. நாட்டுக்கோழி குழம்பும் ராகி களியும் ஆத்தா ஸ்பெஷலு. ஆத்தா களி செய்யறதுல எப்பவுமே ஸ்பெஷல் தான். கோழி குழம்பு அம்மா வச்சிருக்கிறாங்க. ஆத்தா ஊட்டுங்க ஆத்தா. ஆண்டுங்க சீக்கிரம் சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே சாஃப்டா பஞ்சு மாதிரி. பஞ்சு மாதிரி சாஃப்டா எப்படி சூப்பரா இருக்குது கோழி குழம்பு. அத உங்களுக்கு இல்ல கறி வேண்டான்ங்கிறேன். ஒரு வாய் சோடா களி குழம்பு நல்லா இருக்கு. கோழி எங்க பிடிச்சிங்க? கோழியாடா இத்தனை இருக்குதுல. இங்க இருந்தா அச்சோ